கிறிஸ்துவுக்குள் பிரியமான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, மற்றும் ஒரு பாடத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த காலாண்டின் 12வது பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தினுடைய தலைப்பானது ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ்தல் என்கிற இந்த தலைப்பின் கீழாக இந்த பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த பாடத்தை படிப்பதற்கு முன்பதாக நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபத்தோடு இந்த பாடத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே ஒரு பாடத்தை நாங்கள் படிக்க ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்பிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடத்தின் மூலமாக நாங்கள் படிக்கப் போகின்ற கருத்துக்களை தேவ ஆவியானவர் எங்களுக்கு விளக்கி தரும்படியாகவும், நாங்கள் வாசிக்க இருக்கின்ற வசனங்களை பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கற்றுத்தரும்படியாகவும் உடைய பிரசன்னத்தை நாங்கள் நாடி நிற்கிறோம். இதை கேட்கிற பிள்ளைகளுக்கும் இந்த பாடம் ஆசீர்வதிக்கப்பட்ட பாடமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்திலே இவைகளை கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பார்ந்த எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, இந்த 12வது பாடத்தினுடைய தலைப்பை நாம் பார்க்கிற பொழுது ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழ்தல். இந்த பாடத்தினுடைய மைய கருத்து அல்லது இந்த பாடத்தில் நாம் எதை குறித்து தியானிக்க இருக்கிறோம், எதை படிக்கப் போகிறோம், என்ன பாடத்தை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்றால், உறவுகள் சம்பந்தப்பட்ட ஒரு காரியத்தை, இந்த உறவுகளுக்கு மத்தியிலே கிறிஸ்துவர்களாகிய நாம், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம், கிறிஸ்துவின் அன்பை பிரதிபலிக்கக்கூடிய கட்டாய நிலையில் இருக்கிற நாம் எப்படி நமக்கு இருக்கிற உறவுகளுக்கு மத்தியிலே நாம் எப்படி பழக வேண்டும், தேவனுடைய அன்பை எப்படி அவர்களுக்கு காட்ட வேண்டும், நமக்கு இருக்கிற உறவுகள் மாத்திரமல்ல, ஒரு குடும்பமாக அல்லது நண்பர்களாக அல்லது வேலை செய்கின்ற இடங்களிலும் பொது இடங்களிலும் சத்தியத்தை அறியாதவர்களிடத்தில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தான் இந்த வார பாடத்தின் மைய கருத்தாக நாம் படிக்க போகிறோம். இந்த வார பாடத்தினுடைய மனன வசனம் கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவனவனுக்கு இன்னென்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை புரிந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக. உலகத்திலே நாம் வாழ்கின்ற பொழுது பல தரப்பட்ட மக்களுக்கு மத்தியில் நாம் வாழக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்கள், கிறிஸ்துவின் அன்பை பெற்ற ஜனங்கள், கிறிஸ்துவை பற்றி அறிந்திருக்கிற பிள்ளைகள் உலகத்தில் வாழுகிற பொழுது மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கக்கூடிய விதத்திலே அவர்கள் வாழ வேண்டும் என்பது தான் இந்த மனன வசனத்தின் அடிப்படையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாடத்தில் இந்த உறவு சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து நாம் வாழுகிற பொழுது, இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற போது 3 விதமான உறவு ஜோடிகளை குறித்து இந்த பாடத்தில் நாம் படிக்க போகிறோம். 3 விதமான உறவு ஜோடிகள், 3 ரிலேஷன்ஷிப் கப்புள்ஸ் என்று நம்ம சொல்லலாம், பேர். அந்த 3 உறவு ரீதியான ஜோடிகளுக்கு மத்தியில் எப்படிப்பட்டதான ஒரு இணக்கம், அன்பு இருக்க வேண்டும், எப்படி தேவனை அவர்கள் மகிமைப்படுத்த முடியும். அப்போ அதில் முதலாவது உறவு ஜோடி என்பது எதை குறிக்கிறது அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி. நமக்கு பாடத்தினுடைய வேத பகுதி, படிக்கக்கூடிய வேத மையப்பகுதியானது கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு இந்த பாடத்தினுடைய வேத பகுதி படிக்கத்தக்கதாக எடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் 18ஆம் வசனம் 19வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19வது வசனம். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த ஒருவரோடு ஒருவர் சேர்ந்து வாழுதல் என்கிற தலைப்பின் கீழாக படிக்கிற நமக்கு முதலாவது ஜோடி, 3 உறவு ஜோடிகள் என்று சொன்னேன். முதலாவது ஜோடி என்ன அப்படின்னு சொன்னால் கணவன் மனைவி. அடுத்த 2வது ஜோடி எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் பெற்றோர்கள் பிள்ளைகள். 3வது ஜோடி யார் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு அதிகாரி அல்லது ஒரு எஜமான், அவருக்கு கீழே வேலை செய்கிற ஊழியன் என்று நம்ம எடுத்துக்கொள்ளலாம், ஒரு மாஸ்டர் அல்லது சர்வன்ட், அந்த மாதிரி. அதில் முதலாவது கணவன் மனைவி, அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய உறவு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று நம்ம இங்கே பார்த்தோம். மனைவிகளே என்று அங்கே வசனத்தில் வாசித்தோம். மனைவிகளே, கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அவர்கள் மேல் கசந்து கொள்ளாதிருங்கள். இந்த 18ஆம் வசனத்தில் மனைவிகளே உங்களுடைய புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லவில்லை. நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் உலக பிரகாரமாக உங்களுடைய கணவன்மார்களுக்கு, புருஷர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஆலோசனை சொல்லலை. மாறாக கர்த்தருக்கு ஏற்றபடி, அந்த கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு தரம்,
அந்த பரலோக ஹெவன்லி ஸ்டாண்டர்ட் என்று சொல்லுவார்கள். அந்த பரலோக தரத்திற்கு ஈடாக கர்த்தருக்கு ஏற்றபடி கர்த்தரின் பார்வையிலே ஒரு கணவருக்கு மனைவி எப்படி கீழ்ப்படிதலாக இருக்க வேண்டுமோ அந்த பரலோகம் எதிர்பார்க்கிற கீழ்ப்படிதலோடு மனைவிகள் கணவனுக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பதுதான் இந்த ஆலோசனையாக இருக்கிறது. இந்த இடத்தில் மாத்திரமல்ல, இன்னும் பல இடங்களிலே பவுல் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், இந்த கணவன் மனைவி உறவுக்கிடையே இருக்கிற அந்த பந்தத்தை எப்படி தேவ அன்போடு கொண்டு செல்ல வேண்டும் என்கிற பல உபதேசங்களை, ஆலோசனைகளை பல நிருபங்களில் எழுதுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம அதை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்க முடியும். 1 கொரிந்தியர் 27ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடியும். அதே போல் 1 கொரிந்தியர் 13ஆவது அதிகாரத்திலும் 11ஆவது அதிகாரத்தில் கூட நம்ம இந்த கணவன் மனைவிகள் எப்படி கர்த்தருக்கு ஏற்றபடி ஒருவருக்கு ஒருவர் அவர்கள் சேர்ந்து வாழ்கிற பொழுது அந்த அவர்களுடைய உறவு, அந்த உறவின் அடிப்படை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை இதிலிருந்து நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போது இந்த வசனத்தில் நம்ம வாசித்தோம், கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 18-19ஆவது வசனத்தில், மனைவிகளே கர்த்தருக்கு ஏற்றபடி உங்கள் புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள், புருஷர்களை நீங்களும் அன்பாக என்ன செய்யணும், அவர்களை நடத்த வேண்டும் என்று அங்கே நம்ம பார்த்தோம். இப்போது கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லும் பொழுது வெறும் மனைவி மாத்திரம்தான் கணவனுக்கு கீழ்ப்படிய வேண்டுமா கர்த்தருக்கு ஏற்றபடி அப்படின்னு நம்ம பார்க்குற பொழுது, எபேசியர் 5ஆம் அதிகாரத்தை நம்ம வாசித்தோம் அப்படின்னு சொன்னால் 21ஆவது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அதுக்கப்புறம் 22ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அப்படின்னா கீழ்ப்படிதல் என்பது கணவன் மனைவி உறவுக்குள்ளாக வெறும் மனைவிக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை, வேத ஆலோசனையோ உபதேசமோ அல்ல. அது கணவனுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த எபேசியர் 5:21 வாசம், தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர், கணவனும் மனைவியும் தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். அதுக்கு பிற்பாடு மனைவிகளை பற்றி அங்கே சொல்லும் பொழுது, உங்களுடைய கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான், அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படித்திருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷர்களுக்கு வருகிற ஆலோசனை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 25ஆவது வசனம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குறதற்கு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் தெய்வ பயத்தோடு கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். கர்த்தருடைய அன்பை அவர்கள் பிரதிபலிக்க வேண்டும். அந்த பரஸ்பர புரிந்து கொள்ளுதல் அவர்களிடத்தில் இருக்க வேண்டும். அது எப்போது வரும் என்று சொன்னால், எப்போது இருவருமே தேவனை சார்ந்து தேவனுக்கும் அவர்களுக்கும் உள்ள உறவு பலப்பட்டிருக்கிறதோ அப்போது தான் அவர்களுக்கிடையே உள்ள உறவும் பலப்பட்டு இருக்கும். இப்போ ஒன்று பார்த்தோம், மனைவிகள் கர்த்தருக்கு ஏற்றபடி கீழ்ப்படிய வேண்டும், புருஷர்களும் கீழ்ப்படிய வேண்டும் தெய்வ பயத்தோடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். புருஷன் தன்னுடைய மனைவியை அன்போடு தன்னுடைய சொந்த சரீரத்தை பாவிப்பது போல நடத்த வேண்டும், அந்த அன்பை செலுத்த வேண்டும். அது பார்த்திங்கன்னா கிறிஸ்து சபை மீது காட்டிய அன்பை ஒப்பாக அங்கே சொல்லப்பட்டு எபேசியர் 5ஆம் அதிகாரத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. கிறிஸ்து சபை மீது அன்பு காட்டினார் என்று சொன்னால் அவர் எப்படி சபையை நேசித்தார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, தன்னுடைய ஜீவனை கொடுத்து சபையை நேசித்து சபையை மீட்டு கொண்டார். அதே போல் இந்த தலையாகி இருக்கிற அந்த கணவன், குடும்ப தலைவனாக இருக்கிறவன் அந்த தியாக அன்பை மனைவியிடத்தில் காட்ட வேண்டும். சாக்ரிஃபிஷியல் லவ் என்று சொல்வார்கள். ஒரு சுயநலமான அன்பு அல்ல, தியாக அன்பை தன்னுடைய மனைவியிடத்தில் காட்டி கிறிஸ்து எப்படி சபையை நேசித்து சபைக்காக அவர் என்ன செய்தாரோ அதே போல் ஒருவருக்கொருவர் அவர்கள் கீழ்ப்படிந்து அன்பை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் அவர்கள் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியும். இது அந்த உறவு ஜோடிகள் என்று 3 ஜோடிகளை பற்றி இந்த வார பாடத்தில் நம்ம படிக்கிறோம். அதில் முதலாவது கணவன் மனைவி. இப்போ அவர்கள் இடத்துல இருக்கிற அந்த ஒரு உறவு பலப்பட்டு தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று அவர்கள் இந்த பூமியில் நல்ல ஒரு கணவனாக நல்ல ஒரு மனைவியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஜோடிகளாக உறவுகளாக அவர்கள் இருக்கின்ற பொழுது, கர்த்தர் ஆரம்பித்து வைத்த அந்த ஏதேன் தோட்டத்தில் இந்த திருமண பந்தம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருந்ததோ அதே ஆசீர்வாதத்தையும் அந்த குடும்பத்தில் கணவனுக்கும் மனைவிக்கும் அவர் தரக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். இப்போ இந்த காலாண்டினுடைய தலைப்பு, பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்க கிறிஸ்து என்ன செய்தார்,
அப்போது அந்த பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைப்பதற்கு கிறிஸ்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் இந்த பூமிக்கு வந்து அவர் செய்ய வேண்டியதை செய்தார். மனிதர்களாகிய நாமும் பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைப்பதற்கு நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. அது முதலாவது குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்க வேண்டும். அது முதலாவது தன்னுடைய கணவனிடத்திலிருந்து, தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கணவன், தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மனைவி, இவர்களை பரலோகத்துக்கு கொண்டு சேர்ப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை அடிப்படையாக வைத்து மனதில் வைத்து நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பரலோகத்தையும் பூலோகத்தையும் அந்த இணைக்கிற தெய்வத்தின் ரட்சிப்பின் திட்டத்திலே நமக்கு ஒரு பங்கு இருக்கிறது. நம்முடைய குடும்ப உறவுகளை அந்த பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது. அடுத்ததாக இரண்டாவது ஒரு உறவு ஜோடி எதாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், பெற்றோர்களும் பிள்ளைகளும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 20-21ஆம் வசனம், பிள்ளைகளே உங்கள் பெற்றாருக்கு எல்லா காரியத்திலேயும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது. பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி அவர்களுக்கு கோபம் முட்டாதிருங்கள். அப்போது பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படியுங்கள், இது கர்த்தருக்கு பிரியமானது என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் ஜீவித்த போது அவர் பார்த்திங்கன்னா, சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள் என்று சொன்னார். அது மாத்திரம் இல்லை, அதோடு கூட இன்னொரு காரியத்தையும் சொன்னார். பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது, அப்படிப்பட்ட குணத்தை உடையவர்களுடையதாக அந்த பரலோக ராஜ்யம் காணப்படுகிறது. ஒரு சிறு பிள்ளையை போல நம்முடைய குணம் மாற வேண்டும். ஆனால் அந்த வளர்க்கப்படுகிற அந்த சிறு பிள்ளையினுடைய தன்மையில் வளர்க்கப்பட வேண்டும் என்று சொன்னால், அது அந்த பெற்றோர்களுக்கான ஒரு மிக முக்கியமான ஒரு பொறுப்பாக இருக்கிறது. பிள்ளைகள் தங்களுடைய சொந்த பிள்ளைகளாக இருந்தாலும் அது அவங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அந்த பிள்ளைகளை கொடுத்தத கர்த்தருக்கு தான் அந்த பிள்ளைகள் சொந்தம். அப்போது தாய் தகப்பன் என்கிற அந்த உறவு அந்த பிள்ளைக்கு பார்த்திங்கன்னா ஒரு பராமரிப்பாளனாக, தேவனை பற்றி போதிக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர்களாகத்தான் அவங்க இருக்கிறாங்களே தவிர, தங்களுடைய பிள்ளைகள் மீது உரிமை கொண்டாடுவதற்கு அவங்களுக்கு எந்த விதத்திலும் ஒரு வாய்ப்பை அவங்க எடுத்துக்கக்கூடாது. தங்களுடைய இஷ்டத்துக்கு படி அவங்க வளர்க்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாக, இந்த பூலோகத்திலே கர்த்தருடைய நாமத்தை பிரதிபலிக்கின்ற பிள்ளைகளாக, பரலோகத்துக்கு செல்லக்கூடிய தகுதியை பெறக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகள் பூமியில் என்ன செய்ய வேண்டும்? வளர்க்கப்பட வேண்டும். பிள்ளைகளை பற்றி வேத வசனத்தில் நிறைய வசனங்கள் நம்ம வாசிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அப்போ அந்த பிள்ளையை கொடுத்தது ஆண்டவர். திருப்பி அந்த பிள்ளையை ஆண்டவருக்கு கொடுக்குற வரைக்கும், பரலோகராஜ்யம் கொண்டு போய் அந்த பிள்ளையை சேர்க்கிற வரைக்கும் அந்த பிள்ளையை நல்வழிப்படுத்தி நல்ல காரியங்களை, நல்ல ஆலோசனைகள் சொல்லி வளர்ப்பது பெற்றோர்களுக்கான மிக அத்தியாவசியமான ஒரு கடமையாக இருக்கிறது. பிள்ளைகளும் கர்த்தருக்கேற்றபடி தங்களுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிய வேண்டும். இந்த பிள்ளைகளை குறித்ததான ஆலோசனையை ஒரு சில வசனங்கள் நமக்கு இப்படிப்பட்டதாக சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். என்ன அப்படின்னு சொன்னால், நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 20வது வசனம், ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறாள். அப்போது பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது மாத்திரமல்ல, அந்த பிள்ளைகள் குடும்பத்திற்கு சந்தோஷத்தை கொண்டு வர வேண்டும். யோவான் ஸ்நானகனுடைய பிறப்பை குறித்து நம்ம லூக்கா புஸ்தகத்திலும் சுவிசேஷ புஸ்தகத்தில் படிக்கின்ற பொழுது அந்த தேவ தூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இவனுடைய பிறப்பின் நிமித்தம் சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று சொல்கிறார்கள். அதே போல் நீதிமொழிகள் 15-20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, ஞானமுள்ள மகன் தகப்பனை சந்தோஷப்படுத்துகிறான், மதியற்ற மனுஷனோ தன் தாயை அலட்சியம் பண்ணுகிறார். நீதிமொழிகள் 22:6-15 நாம் வாசிக்கின்ற பொழுது, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், அதை தண்டனையின் புறம்பு அவனை விட்டு அகற்றும். பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டியிருக்கும், ஆனால் அந்த மதியினத்தை தண்டனையின் பிரம்பு, அந்த பிள்ளையை அடித்து கொல்லுவதற்கல்ல, அந்த மதியினத்தை அகற்றுவதற்கு அன்பின் அடிப்படையில், அன்பின் நிமித்தமாக அந்த பிள்ளைகளை கண்டித்து நல்வழிப்படுத்தக்கூடிய பொறுப்பை, கடமையை தேவன் ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் கொடுத்திருக்கிறார் என்பது தான் கொலோசு பட்டணத்துக்கு மாத்திரமல்ல, பொதுவான வேதத்தின் அடிப்படையான ஒரு கருத்து. அப்போ அந்த பிள்ளையை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களை எப்படிப்பட்ட வளர்ப்பில் வளர்க்க வேண்டும்? உபாகமம் 6வது அதிகாரம் 6-7 வசனங்களை நாம் வாசிக்கின்ற பொழுது, உபாகமம் 6வது அதிகாரம் 6-7 வசனங்களை நான் வாசிக்கிறேன். இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் இருக்க கடவது. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து, நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும், வழியில் நடக்கிற போதும், படுத்துக்கொள்கிற போதும், எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எல்லா சூழ்நிலைகளிலும்
அவர்கள் இருக்கிற பொழுது, வீட்டில் இருக்கிற பொழுது, அவங்க உட்காந்துருக்கும் போதும், வழியில் அவங்கள நீங்கள் எங்கேயாவது கூட்டிகிட்டு உங்களுடைய கரங்களை பிடித்து கூட்டிகிட்டு போகிற பொழுதும், அவங்கள நீங்கள் உங்களுடைய அருகாமையில் பக்கத்தில் வைத்து படுத்து கொண்டு கதை சொல்லுகிற அந்த சூழ்நிலையிலும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அவங்க எழுந்திருக்கிற பொழுதும் அவைகளை குறித்து பேசி தேவனுடைய கட்டளைகளையும் அவருடைய வார்த்தைகளையும் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பேசும் பொழுது அந்த பிள்ளைகள் சத்தியத்தை விட்டு விலகாத ஒரு சூழ்நிலையில் இருக்க முடியும். அந்த பொறுப்பு பெற்றோர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவது கணவன் மனைவி அவர்களுக்கு இடையே ஆன அந்த உறவில் அவர்கள் எப்படி அன்பை அஸ்திபாரமாக வைத்து கிறிஸ்துவை மத்தியஸ்தராக வைத்து அந்த உறவை அவர்கள் பலப்படுத்துகிற பொழுது, அந்த உறவு துண்டிக்கப்படுகிற பொழுது, அந்த உறவிலே ஒரு சிக்கல் ஏற்படும் என்று சொன்னால் அது நிச்சயமாக அவர்களுக்கும் தங்களுடைய பிள்ளைகளுக்கும் உள்ள உறவிலே அது வெளிப்படக்கூடிய காரியமாக இருக்கும். அதனால தான் பவுல் அந்த பெற்றோர்கள் கணவன் மனைவியாக அவர்கள் எப்படி அன்புள்ளவர்களாக இருக்கிறார்களோ அந்த ஐக்கியம், அந்த இணக்கம், அந்த தேவ பக்தியான வாழ்க்கை, அதை பார்த்து பிள்ளைகள் வளர்கிற பொழுது அதே ஒரு வழிகாட்டுதலாக எடுத்துக்கொண்டு அவர்கள் வளர முடியும். அதோடு கூட சேர்ந்து இந்த பெற்றோர்களும் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் போதிக்க வேண்டும். ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக அவர்கள் இந்த பூமியிலே ஜீவிப்பதற்கு பெற்றோர்கள் என்னென்ன வழிகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமோ அந்த வழிகளெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க முடியும். குடும்ப ஜெபம் மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்குது. அந்த குடும்ப ஜெபத்தில் பிள்ளைகளை கொண்டு தேவனுக்கு பயந்து ஆண்டவரை ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை அவர்களுக்கு அதை ஜெபத்தில் படிக்க சொல்ல வேண்டும். பாடல்களை அந்த பிள்ளைகள் பாட செய்ய வேண்டும். இதெல்லாம் இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக வேதம் எப்படி ஒரு பிள்ளையை வளர்க்க வேண்டும் என்கிற அந்த எதிர்பார்ப்பை பெற்றோர்களால் என்ன செய்ய முடியாது என்று சொன்னால் நிச்சயமாக நிறைவேற்ற முடியாது. அப்போ பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைப்பதில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உறவுகளை அந்த பரலோகத்தோடு சேர்ந்து இணைப்பதற்கு நமக்கு தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர் பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அதில் நாம் உண்மை உள்ளவர்களாக தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வோடு நாம் என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய பலத்தை சார்ந்து இந்த காரியங்களில் நாம் ஈடுபட வேண்டும். இப்போது 2 ஜோடிகள், உறவு ஜோடிகளை பற்றி நாம் பார்த்துட்டோம். ஒன்று கணவன் மனைவி, அடுத்து பெற்றோர் பிள்ளைகள். 3வது உறவு ஜோடி என்ன என்பதை நாம் 22ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். வேலைக்காரரே, சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாய் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலையும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாய் இருக்க விரும்புகிறவர்களாக, பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுவர்களாக கபடமில்லாத இருதயத்தோடு ஊழியம் செய்யுங்கள். வேலைக்காரர்களுக்கு ஒரு ஆலோசனை இங்கே கொடுக்கப்படுகிறது. மனுஷன் பார்க்கிறான், அவனை மனுஷனை பிரியப்படுத்தணும். அந்த எஜமான் முன்னால் நிற்கும் போதோ, நமக்கு வேலை செய்கிற அதிகாரி நம்ம இடத்துல இருக்கும்பொழுதோ, அவருடைய கண் பார்வைக்கு இருக்கும்பொழுது நல்லா வேலை செஞ்சுட்டு அவர் இல்லாத நேரத்தில் ஓய்வு எடுக்கக்கூடிய அந்த ஒரு பாணியை பற்றி இங்கே பேசவில்லை. அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னு சொன்னால், நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதினால் சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அநியாயம் செய்கிறவன் தான் செய்த அநியாயத்திற்கு ஏற்ற பலனை அடைவான், பட்சபாதமே இல்லை என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற போது, கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 1, எஜமான்களே, உங்களுக்கு பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியையும் செவையுமானதை செய்யுங்கள். இப்போ எவ்வளோ பெரிய ஒரு உபதேசம் எஜமானுக்கும் அந்த ஊழியனுக்கும் இங்கே கொடுக்குறார். இப்போ பழைய ஏற்பாட்டினுடைய அந்த அடிமைத்தனத்தை நாம் பார்க்கிற பொழுது அது நிரந்தரமாக ஒரு எஜமானுக்கு ஒருத்தர் அடிமையாக இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டளைய உபதேசத்தை ஆண்டவர் அங்கே கொடுக்கல. பழைய ஏற்பாடு நாம் பார்க்கிற பொழுது ஒருவன் ஒரு கடன் வாங்கியிருந்தான், இல்லை ஒரு கடன் வாங்குறதை திருப்பி கட்ட முடியாமல் அந்த குடும்பத்திலேருந்து யாராவது அந்த எஜமானுக்கு அடிமையாக போயிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் 6 வருஷம்தான் அவங்களால அங்கே அடிமையாக இருக்க முடியும். 7வது வருஷம் அவர்கள் விடுதலை பெற வேண்டும். இப்போ அந்த தேவ திட்டத்தில் அடிமைகளை வைத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஆண்டோடைய திட்டம் அல்ல. ஆனால் அந்த கலாச்சார ரீதியாக அப்படிப்பட்ட ஒரு காரியம் இருந்தாலும் கூட ஆண்டோர் அவங்கள நிரந்தரமாக அவர்கள் அடிமைகளாக இருக்க வேண்டும் என்பது தேவ திட்டம் இல்லை. அதனால் 6 வருஷம் அவங்க என்ன செய்வாங்க, அடிமைகளாக இருப்பாங்க. 7வது வருஷம் அவர்கள் விடுதலையை பெறுவார்கள். அதே போல தான் புதிய ஏற்பாட்டின் காலகட்டங்களிலும் 1வது நூற்றாண்டிலும் பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற மேற்கத்திய கலாச்சாரத்தில் இருக்கிற அடிமைத்துவத்தை போல
என்ன செய்யலை, அந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலும் இல்லை. ரோம சட்டத்திற்கு உட்பட்டு அந்த அடிமைகளை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதில் வந்து அவர்களுக்கு மத சுதந்திரம் எல்லாம் இருந்தது, கல்வி கற்கக்கூடிய சுதந்திரம் கூட அவர்களுக்கு இருந்தது. அப்போ பவுல் வந்து இங்கே சொல்லுகிற போது, இந்த காலகட்டங்களில் நம்ம உறவுகளை எப்படி அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறோமா, நம்ம வேலை செய்கிற இடங்களிலே நமக்கு கீழே வேலை செய்கிறவர்களை அடிமைப்படுத்தி வைத்துக் கொள்கிறோமா, அல்லது நமக்கு குடும்பத்தில் நம்மை காட்டிலும் பலவீனமாக இருக்கிற பிள்ளைகள், நம்மை காட்டிலும் நமக்கு தாழ்ந்து இருக்கிற பிள்ளைகளை நம்ம அடிமைகளாக வைத்திருக்கிறோமா, இதையெல்லாம் நம்ம யோசித்து பார்க்க வேண்டும். இப்போ எஜமானுக்களுக்கும் ஒரு உபதேசத்தை அவர் சொல்கிறார். என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் எஜமானாக இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் ஒரு எஜமான் என்ன செய்கிறார், உங்களுக்கு இருக்கிறார். அதனால் நீங்கள் அவர் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவையுமானதை செய்யுங்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்க முடியும். இப்போது இந்த வேலைக்காரன், இந்த எஜமான், இந்த உறவும் எப்படி இருக்குன்னா ஒரு சகோதர ஸ்நேகத்தை போல இருக்க வேண்டும். அவர் பரலோகத்தை இணைக்கக்கூடிய விதத்தில் அந்த நட்பு பாராட்டி அவர்களிடத்தில் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வேலைக்காரர்கள் நம்முடைய பரலோகத்தின் தேவனுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்கிறது போல இந்த பூலோகத்தில் இருக்கிற அதிகாரி, நமக்கு மேலே இருக்கிற அதிகாரிகளுக்கு தேவனுக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்கிறது போல என்ன செய்ய வேண்டும், நாம் அவருக்கு வேலை செய்ய வேண்டும். அதே போல் எஜமான்கள் தங்களுடைய ஊழியக்காரருக்கு, தங்கள் இடத்துல வேலை செய்கிறவர்களுக்கு எப்படிப்பட்ட அன்பை காட்ட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சகோதர சிநேகத்தை காட்ட வேண்டும் என்று அந்த பவுல் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இந்த காரியங்களை நம்ம படிக்கின்ற பொழுது கொலோசியர் பட்டணத்துக்கு அவர் எழுதுகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், எல்லாமே அன்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கடைசியாக இது எல்லாவற்றிலும் நம்ம உறவுகள், நமக்கு நெருக்கமாக இருக்கிற உறவுகள் அல்லது நம்ம ஈடுபடுகிற, நம்ம இன்வால்வ் ஆகிற ரிலேஷன்ஷிப்பை பற்றி இங்கே சொல்லப்பட்டிருக்கு. கணவன் மனைவி, அப்புறம் பெற்றோர் பிள்ளைகள், நம்ம வேலை செய்கின்ற இடம், எஜமான், அவருக்கு கீழே வேலை செய்கிற ஊழியன், இது எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட தெரியாதவங்ககிட்ட அப்படி பழகி நம்ம வேலை செய்கிற இடம், நம்முடைய குடும்ப உறவுகள் மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். கடைசியாக இந்த உலகத்தார் மத்தியிலே நாம் எப்படி ஞானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை அவர் சொல்கிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது 2ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கலாம். கொலோசியர் 4:2, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், சோஸ்திரத்துடனே ஜெபத்தில் விழித்திருங்கள். ஜெபிக்க சொல்ல அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துனுடைய இரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த இரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைப்பதற்கான பொறுப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆண்டவர் எனக்கு ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தியிருக்கிறாரு. அது என்ன ரகசியம் என்று சொன்னால், தேவனுடைய கிருபை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக, அவருடைய மரணத்தின் மூலமாக வெளிப்பட்டது தான் இந்த உலகத்திற்கான ஒரு பெரிய ரகசியம். அந்த ரகசியத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாரு. அந்த ரகசியம், சத்தியம் என்கிற அந்த ரகசியத்தை நான் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னால் உலகத்துக்கு அறிவிக்க போகிறேன். நான் அதை பேசுகிற அந்த உலகத்துக்கு அறிவிக்க போகிறதுக்கு தேவபலன் எனக்கு வேண்டும், தேவ ஞானம் எனக்கு வேண்டும். அதனால் எனக்காக நீங்கள் ஜெபியுங்கள் என்று அவர் சொல்கிறார். அதான் நம்ம கிறிஸ்துனுடைய ரகசியத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற நான் அந்த ரகசியத்தை குறித்து பேச வேண்டிய பிரகாரமாய் பேசி அதை வெளிப்படுத்துவதற்கு திருவசனம் சொல்லும்படியான வாசலை தேவன் திறந்தருளும்படி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். நான் எப்படி பேசணும், எனக்கு இந்த சத்தியத்தை நான் எப்படி மற்றவங்ககிட்ட போய் பேச போகிறேன், அந்த பேசுகிறதுக்கான ஞானத்தை கர்த்தர் எனக்கு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறார். இன்றைக்கி கூட இந்த மீதமான திருச்சபையாக இருக்கிற இந்த 7ஆம் நாள் அட்வென்டிஸ்ட் திருச்சபையில் ஆண்டவர் பல விதமான சத்தியங்கள், அநேகருக்கு அது புறஜாதியாருக்கு ரகசியமாக இருக்கிறது, ஆனால் நமக்கு அது வெளிப்படுத்தப்பட்ட விஷயமாக, வெளிப்படுத்தின விசேஷத்தில் நம்ம படிக்க முடிகிறது. இந்த காரியங்களை மற்றவர்களோடு கூட பேசுவதற்கு நமக்கு பலத்தையும் பரலோக ஞானத்தை தருவன்படியாக நாமளும் என்ன செய்யணும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்க வேண்டும் என்ற ஆலோசனை இதிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளலாம். 5வது வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது, புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள், அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்க தான் நம்முடைய மனநவசனம். கடைசியாக மனநவசனத்தோடு ஆரம்பித்தோம், மனநவசனத்தோடு நிறைவு செய்வோம். அவனவனுக்கு இன்னினபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருப்பதாக என்று அங்கே சொல்கிறார். அப்போது இந்த 4, 5, 6 கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 4, 5, 6 3 வசனங்களில் 3 காரியங்கள் ஒரு ஜெபிக்க சொல்கிறாரு. நான் சத்தியத்தை அறிவிப்பதற்கு நான் எப்படி பேசணும் என்பதற்கான ஞானத்தை பரலோகத்தின் தேவன் எனக்கு தரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். முதலாவது காரியம். அடுத்ததாக, நாம் ஞானத்தோடு இந்த உலகத்தாருக்கு மத்தியிலே நடந்து கொள்ள வேண்டும். உலகத்தார் நம்மை பார்த்து ஏளனம் செய்யாதபடி அல்லது நம்மை பார்த்து தேவனுடைய நாமத்தை தூஷிக்காதபடி
தேவனுடைய நாமத்தின் மகிமைக்கென்று நம்முடைய வாழ்க்கையின் ஜீவியம் இருக்க வேண்டும். ரெண்டாவது காரியம், நம்ம ஜெபத்தில் தரித்திருக்க வேண்டும், ஞானத்தோடு வாழ வேண்டும். அடுத்து நம்முடைய பேச்சு, நம்முடைய நடத்தை அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், கிருபை பொருந்தினதாய், அது மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாய், அது உப்பால் சாரம் ஏறினதாய் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும் என்று நாம் பார்க்கிறோம். இப்போது நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒளியாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொல்கிற போல, உலகத்திற்கு வெளிச்சமாக, ஒளியாக, இந்த உலகத்திற்கு நாம் ஒரு உப்பாக, இந்த உலகத்தின் பிள்ளைகளுக்கு நாம் ஒரு சாரத்தை கொடுக்கக்கூடிய விதத்திலே கர்த்தர் நம்மை இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட எதிர்பார்ப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சுயபலத்தினால் அது என்ன செய்யாது, முடியாது. நாம் ஒவ்வொரு நாளும் தேவனிடத்தில் ஜெபத்தில் தரித்திருந்து, இந்த பூமியிலே எப்படி வாழ வேண்டும் என்கிற ஞானத்தை எனக்கு தாரும், இந்த பூமியில் நான் வாழ்வதற்கான பலத்தையும் சத்துவத்தையும் நீர் எனக்கு தாரும் என்று சொல்லி ஆண்டவரே நம்ம நாடி நிற்கிற பொழுது கர்த்தர் நமக்கு பலத்தை தருவார். ஒரு நீதி உள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு கர்த்தர் நமக்கு பரலோகத்திலிருந்து ஒத்தாசையாக இருப்பார். நம்ம குடும்பத்தில் கணவன் மத்தியில் எப்படி தேவனுடைய அன்பை காட்ட வேண்டும், மனைவியிடத்தில் எப்படி தேவனுடைய அன்பை காட்ட வேண்டும், பிள்ளைகளிடத்தில் எப்படி தேவனுடைய அன்பை காட்ட வேண்டும், பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் எப்படி தேவனுக்கு ஏற்றபடி கீழ்ப்படிய முடியும், ஒரு எஜமான் எப்படி தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் நடந்து கொள்ள வேண்டும், வேலைக்காரன் எப்படி தன்னுடைய எஜமானுக்கு உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும், எப்படி நம்முடைய சக மனிதரிடத்தில் வாழ வேண்டும் என்கிற எல்லா காரியத்தையும் ஆண்டவர் நமக்கு என்ன செய்வார் என்று சொன்னால், ஆவியானவரை கொண்டு நிச்சயமாக அவருடைய பாதையிலே வழி நடத்துவார். தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் அன்பான எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி நேயர்களே, இதுவரைக்கும் இந்த பாடத்தை நீங்கள் கேட்ட காரியத்திற்காய் நான் உங்களுக்கு இந்த ஊடகத்தின் வாயிலாய் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த இணைப்பில் இணைந்திருங்கள். இந்த எல்கிபோர் அட்வென்ட் மினிஸ்ட்ரி சேனலில் இன்னும் பல நிகழ்ச்சிகள், சிறுவர்களுடைய ஓய்வு நாள் பள்ளி பாடம், இன்னும் பல காரியங்கள் இதில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. தேவன் நீங்கள் அதன் மூலமாக ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அதை தொடர்ந்து நீங்கள் பார்த்து ஆசீர்வாதத்தை பெறும்படியாக நான் அன்போடு உங்களுக்கு ஒரு வேண்டுதலை கொடுக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல வேளையிலே இந்த காலாண்டின் 12வது பாடத்தை நாங்கள் படிக்கவும், இந்த பாடத்திலிருந்து நல்ல வேத ஆலோசனைகளையும் நாங்கள் கற்றுக்கொள்ளவும் கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த கிருபைகளுக்காய், இந்த தயவிற்காய், இந்த வாய்ப்பிற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த பாடமானது ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாடமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யும். இதை எங்களுடைய வாழ்க்கையில் அபியாசிப்பதற்கு தேவ பலத்தையும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலையும் நீர் கட்டளையிட வேண்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை எமக்கே எடுக்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்திலே இவர்களை கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.